ஸ்கூலுக்காக போறோம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா? அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி தான் போயிட்டு பழையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும் உங்களால? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்கூல்ல அவ்வளவு பேச்சு அவங்க டெய்லி பனிஷ்மெண்ட், டெய்லி பனிஷ்மெண்ட், லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 9 மணிக்கு பஸ் விடுவாங்களா? 9 மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்குது. 9 மணிக்கு பஸ் விட்டு நாங்க 9:30க்கு போய் என்னத்தை சாதிக்க முடியும்? படிக்கலன்னு மட்டும் சொல்றாங்க. அப்புறம் பாஸ் ஆகலன்னு சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. எப்படி நாங்க பாஸ் ஆக முடியும்? டயத்துக்கு போனா தானே பாஸ் ஆக முடியாதா இருந்தாலும் எப்படி அவங்க இது பண்ணி சொல்றாங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ வந்து போராட்டம் சொல்லி உட்காந்தானே எல்லாம் வர்றாங்க. இத்தனை நாள் இதுலதான் நடந்து போறோம் எல்லாரும். என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே. எதுக்கு கேட்கல? போராட்டம் நடத்தினாதே வந்து கேட்பாங்களா? எங்க இருந்தாலும் போராட்டம் தான் எல்லாமே. இதுவா ஒரு டீச்சர் அசிங்கமா கேட்டுதான் அவங்கள நாங்க போராட்டம் பண்ணி அவங்களே விரட்டணும். எல்லாமே போராட்டத்துக்கு தான் அப்புறம் எல்லாம் சொல்யூஷன். அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீடை தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. வளையவட்டி ரோட்டை மட்டும் போட்டாங்க. இங்கிட்டு இருந்து எப்படி 60-70 பிள்ளைங்க வருங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி போகுங்க? டெய்லி அவமானப்பட்டு